நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு வெடித்தது. 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராகி தவறு செய்துவிட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் 2024 தேர்தலில் தான் அதிமுக கூட்டணிக்கு ஏற்பாடு செய்த நிலையில் தான் காலில் விழுந்து பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என சௌமியா அன்புமணி கெஞ்சியதாகவும், பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் எனக்கு நீங்கள் தான் கொள்ளி வைக்க வேண்டும் என அன்புமணி கூறியதாகவும் ராமதாஸ் நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியது தற்போது பூகம்பமாக வெடித்துள்ளது. இந்நிலையில் இன்று மாவட்ட ரீதியாக கட்சி தொண்டர்கள் அன்புமணி சந்தித்து தன் தரப்பிற்கு ஆதரவு திரட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியை இப்போதே உறுதிப்படுத்தினால் மட்டுமே பாமக தலைவர் அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி வழங்க முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருப்பதாக சொன்னாலும் அவர்களுக்குள் பிணைப்பு ஏற்படவில்லை. அமித்ஷா, பழனிசாமி ஆகியோர் சந்திப்புக்கு பின் இரு கட்சிகளும் எல்லாவற்றிலும் தனித்தனியாகத்தான் இயங்குகின்றன, இணைந்து செயல்படவில்லை என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று பேருண்மையை கூறியதற்காக நடிகர் கமலஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுகின்றன. பதிலடி தர வேண்டிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதுவரை வாய் திறவாமல் அமைதியாக இருப்பது ஏன் என்று நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் கோராபுட்டில் மாவோயிஸ்ட் தலைவன் குஞ்சம் ஹித்மாவை கைது செய்து அவனிடமிருந்த AK-47 ரக துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மாவோயிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு பெரிய திருப்புமுனையாக மாவட்ட தன்னார்வப் படை இன்று ஒடிசாவின் கோராபுட் மாவட்டத்தில் உள்ள பொய்பரிகுடா காவல் எல்லைக்குட்பட்ட பெட்குடா கிராமத்திற்கு அருகே நடந்த சோதனை நடவடிக்கையின் போது உயர்மட்ட மாவோயிஸ்ட் தலைவன் குஞ்சம் ஹித்மா என்கிற மோகனை கைது செய்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவிடம் திரும்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தானின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட பூஞ்ச் மற்றும் பிற பகுதியை சேர்ந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடிதம் எழுதியுள்ளார். ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக நடக்கும் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் சிறப்பு தூதர் விட்காஃப் கொண்டு வந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புவி வெப்பமடைதல் காரணமாக பனிப்பாறை சரிந்து சுவிஸ் நாட்டின் மலை கிராமமான பிளாட்டின் புதைந்தது. ஒருவர் மாயமானார். மத்திய ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்து மலைத்தொடராலும் பனிமலைகளாலும் சூழப்பட்டுள்ள நாடு. ஐரோப்பாவில் அதிக எண்ணிக்கையிலான பனிப்பாறைகளுக்கு தாயகமாக இந்த நாடு உள்ளது. பனிப்பாறைகள் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு மட்டுமல்ல, சுவிட்சர்லாந்தில் சுற்றுலாவிற்கும் மையமாகவும் உள்ளன. இங்குள்ள மலை கிராமமான பிளாட்டின் பிட்ச் பனிப்பாறை அடிவாரத்தில் பெர்னீஸ் ஆல்ப்ஸால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்திருந்தது. பிட்ச் பனிப்பாறை சிதைந்துவிடும் என்ற அச்சம் காரணமாக கிராமத்தில் வசித்த 300க்கும் மேற்பட்ட மக்களில் பெரும்பாலானோர் முந்தைய வாரம் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் நேற்று பிற்பகலில் பனிப்பாறை சரிந்ததால் பிளாட்டின் கிராமம் பெரும்பகுதி புதைந்தது. 125 ஆண்டுகளில் இதுபோன்ற ஒரு நிலை முதன்முறையாக எப்போதுதான் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிபர் கரின் கெல்லர் சுட்டர் பகிர்ந்த ட்ரோன் படம் முழு கிராமம், அந்த வழியாக ஓடும் லோன்சா நதி, அதை சுற்றியுள்ள நிலப்பரப்பு சேற்றில் புதைந்துள்ளதை காட்டியது. கரின் கெல்லர் சுட்டர் கூறுகையில், மக்களே, உங்கள் வீட்டை இழப்பது மிகவும் சோகமானது. இந்த நேரத்தில் பிளாட்டினில் வசிப்பவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்று கூறினார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.